ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ரௌனி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த ப்ரௌனி செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். வாங்க இந்த ப்ரௌனி ரெசிபியை எப்படி ஈஸியாக செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த ப்ரௌனி ரெசிபி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு டின் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இது போல் பட்டர் ஷீட்டை நம்ம வச்சிடலாம். இப்போ நம்ம டார்க் சாக்லேட் 200 கிராம் அளவு எடுத்திருக்கோம். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த சாக்லேட்டை நம்ம உருக்கி எடுக்கணும். அதுக்கு பெரிய சைஸில் நம்ம போட்டோம்னா சீக்கிரம் உருகி வராது. அதனால் சின்ன சின்னதாக இது போல் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண சாக்லேட் எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாக கொதிக்க வச்சுருக்கோம். அதில் நம்ம வச்சுருந்த சாக்லேட் பவுலை மேலே வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் கூடவே 100 கிராம் அளவு பட்டரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். சாக்லேட்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம உருக்கி எடுத்துங்கன்னா சீக்கிரமாக நல்லா உருகி வந்துடும். பாருங்கள், நம்மளோட சாக்லேட் எல்லாமே கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கணும். இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம், நல்லா ஆறட்டும். திரும்பவும் நம்ம இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் 1 கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு விஸ்க் வச்சு அதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்துருங்க. ஓரளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறம் திரும்பவும் இன்னொரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை ஊற்றினதுக்கப்புறம் திரும்பவும் விஸ்க் வச்சு நல்லா இது போல் கலந்துட்டே இருங்க. இப்போ நம்ம வெண்ணிலா எசன்ஸ் 2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா விஸ்க் வச்சு இது போல் கலந்துட்டே இருங்க. அதாவது இந்த சர்க்கரை எல்லாமே ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்துடணும். அந்தளவுக்கு நாம் நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா எக்கு, சுகர் இதெல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அது ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது சாக்லேட் பார்த்திங்கன்னா நல்லா ஆறி இருக்கணும். அப்போ தான் நம்ம இது கூட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ரெண்டும் ஒன்றா இது போல் கலந்து வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மாவு பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு சல்லடை வச்சுட்டு அதில் 1/2 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். அதாவது இந்த 2 பொருளையும் சேர்த்ததுக்கப்புறம் இதில் எந்தவித கட்டிகளும் இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதாவது ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தோம்னா தெரியும், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம மாவு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் நம்ம ப்ரௌனி எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடியாகி வரும். இப்போ நம்ம கேக் டீனில் ஊற்றிடலாம். நமக்கு எந்த ஷேப்பில் ப்ரௌனி வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கேக் டீன் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு எல்லாத்தையுமே நம்ம கேக் டீனில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இது போல் நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க. நம்ம இன்றைக்கி இந்த ப்ரௌனியை ஓவனில் தான் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு 180 டிகிரி செல்சியஸில் 30 to 35 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌனி எல்லாமே நல்லா பேக் ஆகி வந்திருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌனியோட டெக்ஸ்சர் எல்லாமே இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம பட்டர் ஷீட் எல்லாத்தையுமே இது போல் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட ப்ரௌனி எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக ரெடியாகி வந்துருச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.